யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இடம்பெற்ற பதட்டம் தொடர்பாக தற்பொழுது அடுத்தடுத்து பல தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அது தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். முக்கியமாக இந்த மோதல் எப்போது ஆரம்பித்தது, அதாவது இந்த மோதலுக்கான பின்னணி காரணம் என்ன என்பது தொடர்பாக வெளியாக இருக்கின்றது. அதை தவிர தற்பொழுது குறித்த பகுதி எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பான வீடியோ காட்சிகளையும் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் இதுவரை ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதனூடாக நான் போடுகின்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது அங்கு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான சில காட்சிகளை பாருங்கள். இதை பார்த்துவிட்டு அடுத்ததாக தற்பொழுது வெளியாகி இருக்கின்ற புதிய தகவல்கள் தொடர்பாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்க சொன்னால் இன்றைய தினம் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை மூலாய் பகுதியில் தான் இரண்டு தரப்புகளுக்கு இடையிலே குழு மோதல் ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இது தொடர்பான செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதாவது தனி நபர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட மோதல் அதற்கு பிறகாக ஊர்களுக்கு இடையிலான மோதலாக மாறி இரண்டு குழுக்களுக்கு இடையிலான மோதலாக மாறி இன்று இந்த நிலையிலே வந்திருக்கின்றது. இந்த சம்பவத்தில் இருவர் காயமடைந்திருக்கிறார்கள். அதை தவிர மோட்டார் சைக்கிள்கள் சேதமாக்கப்பட்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்துவதற்காக சென்ற போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் பொதுமக்களும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். அதாவது பொது போக்குவரத்து பாதிப்படைந்திருக்கிறது. இந்த சம்பவங்களினால் அங்கு பதற்றமான சூழல் ஒன்று நிலவியிருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஒரு தரப்பை சேர்ந்த 2 பேரை போலீசார் கைது செய்திருந்தார்கள் என்பது தொடர்பாக எல்லாம் ஏற்கனவே நாங்கள் பார்த்து விட்டோம். அதை தவிர பல விடயங்களை இதற்கு முதல் வெளியிட்ட செய்தியிலே நாங்கள் பார்த்து விட்டோம். இந்த நிலையில் தான் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதாவது நேற்று முன்தினம் மூலாய் மதுபான நிலையத்தில் இடம்பெற்ற முரண்பாடே இன்று இடம்பெற்ற இந்த குழு மோதலுக்கு காரணம் என்று கூறப்படுகின்றது. அதாவது மதுபான நிலையத்தில் தனிநபருக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் இன்று இங்கே வந்து நிற்கின்றது. இன்று அந்த இடமே ஒரு பதட்டமான இடமாக மாறி இருக்கிறது. தற்பொழுது அதாவது இந்த செய்தியை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் அங்கு அதிரடிப்படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டில் தான் அந்த பிரதேசம் அதாவது இந்த மோதல் நடந்த பகுதிகள் இருக்கின்றது என்கின்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு ஒரு மோதல் உருவாகி போலீசார் மீதும் கல்வீச்சு தாக்குதல் மேற்கொண்டு இவ்வாறான பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதை தவிர இந்த சம்பவத்தை கட்டுப்படுத்துவதற்கு போலீசார் பான நோய்க்கு துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொண்டிருந்தார்கள். அந்த அளவிற்கு இந்த பிரச்சனை வந்திருக்கின்றது. ஆகவே இந்த சம்பவம் அல்லது இந்த பதட்டம் என்பது ஏதாவது தமிழர்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் ஏதாவது போராட்டங்கள் இடம்பெற்று ஏற்பட்டதான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஆகவே மதுபான நிலையத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற இந்த சம்பவத்திற்காக தற்பொழுது ஒரு குழு மோதலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த மதுபான நிலையத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. அந்த செய்திகளின் அடிப்படையில் தான் அந்த தகவலை நான் வழங்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே இங்கு ஒரு பொது பிரச்சனையில் யாராவது தலையிடுவதாக இருந்தால் பல முறை யோசிக்கின்றார்கள். அதாவது இந்த மக்களுக்கு அநீதி நடக்கிறது, எமது பகுதியில் அநீதி நடக்கிறது, அதை தட்டி கேட்டால் ஏதாவது போலீஸ் விசாரணைக்கு செல்ல வேண்டி வரும் அல்லது ஏனைய விவகாரங்கள் அல்லது ஏனைய பிரச்சனைகள் வரும் என்பதற்காக பொது பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருக்கின்ற இளைஞர்கள் மக்கள் ஏதாவது சம்பந்தம் இல்லாத பிரச்சனைக்குள் சென்று இன்று அதனை ஒரு குழு மோதலாக மாற்றி அதனை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார்கள். ஆகையால் இந்த நன்மை தரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாம் இவர்கள் பின்தங்கி நின்று விட்டு இல்ல மக்களுக்கான பிரச்சனை எல்லாம் இவர்கள் பின்தங்கி நின்று விட்டு தேவையில்லாமல் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாம் இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டிருக்கின்றார்களே என்பதை நினைக்கின்ற போது உண்மையிலே கவலையாகத்தான் இருக்கின்றது. அதை தவிர யாழில் தொடர்ந்து இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது, வாழ்வெட்டு சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றது. வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை கதாநாயகர்களாக பார்க்கின்ற சூழல் யாழ்ப்பாணத்திலே ஏற்பட்டிருக்கிறது. நிகழ்வுகளுக்கு அவர்களை பிரதம விருந்தினர்களாக அழைக்கின்ற சூழல் யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி வட்டிக்கு பணம் கொடுத்து விட்டு அதாவது கந்து வட்டிக்கு பணம் கொடுத்து விட்டு அதனை வசூலிப்பதற்கு ஒரு குழு அங்கு தேவைப்படுகிறது. அந்த குழுவை வைத்து அவர்களை அச்சுறுத்தி பணத்தை வாங்குகிறார்கள். இல்லை என்றால் அவர்களை கூட தூக்கி கொண்டு சென்று நிர்வாணமாக்கி காணொலி எடுக்கிறார்கள். இது போல 2 சம்பவங்கள் வெளியில் ஊடகங்களில் செய்திகளாக வந்திருக்கிறது. போலீசாரும் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்.
ஆகையால் இந்த வன்முறை சம்பவங்களை மையப்படுத்தி இந்த இவற்றையெல்லாம் மையப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் ஒரு பாரிய பிரச்சனை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் இவற்றையெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த சமூகம் மாற வேண்டும். தவறானவர்களை, வன்முறையாளர்களை, ரவுடிகளை எல்லாம் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கின்ற இளைஞர் சமுதாயம் ஒன்று தற்பொழுது உருவாகி இருக்கின்றது என்பது யாழ்ப்பாணத்தின் ஒரு வெட்கக்கேடாகவே இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்த். போங்க நிக்க வேணாம் போங்க ஐயா ஐயா Ahora.